ஒரு பேரண்ட் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து ஆட்டிசம். அப்ப அந்த பேரண்ட் சொன்னாங்க, நாங்க செகண்ட் சைல்டுக்கு போக போறது இல்ல, எங்களுக்கு வந்து இந்த ஒரு பையனே ஒழுங்கா வளர்த்தா போதும். இன்னும் அவங்கள்ட்ட பேசும்போது செகண்ட் சைல்டு பிறந்தாலும் இந்த மாதிரி ஆட்டிசம் ஆயிடும் பயமா இருக்கு அப்படின்னு பேசினாங்க. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தை ஆட்டிசம் ஆயிடுச்சுன்னா அடுத்த குழந்தைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும் அல்லது இந்த குழந்தைய ஒழுங்கா வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க செகண்ட் சைல்டு போறதே இல்ல. இந்த மாதிரி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் சைல்டு வேண்டாம்னு சொல்லிட்டு சிங்கிள் சைல்டோட வாழ்றக்கூடிய பேரண்ட்ஸையும் பார்த்திருக்கேன், செகண்ட் சைல்டு பிறந்த ஃபேமிலிஸையும் பார்த்திருக்கேன். ரெண்டு ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் சைல்டு இருக்கக்கூடிய ஃபேமிலி ஹாப்பியா இருக்கிறாங்க. ஒரு சைல்டு சிங்கிள் சைல்டு வச்சிருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிறாங்க. ஒரு செகண்ட் சைல்டு பிறந்துச்சுன்னா ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு செகண்ட் சைல்டு பிறந்ததுக்கு அப்புறம் ஆட்டிசம் சைல்டுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வருது. இதை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்கேன். பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.